அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சேலம் மண்டலத்தில் உள்ள 28 தொகுதிகளின் எக்ஸிட் போல் முடிவுகளை நாம் காணலாம். சேலம் மண்டலம் என்பது தமிழகத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிக முக்கிய மண்டலம். கொங்கு மண்டலத்தின் உள்பகுதியில் அமைந்துள்ளது. கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் போன்ற பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. சேலம் மண்டலத்தின் தலைநகராக சேலம் பார்க்கப்படுகிறது. சேலம் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த மாவட்டம். மேலும் ஒரு காலத்தில் சேலம் மாவட்டத்தின் முடிசூடா மன்னனாக இருந்தவர் சேலம் வீரபாண்டி ஆறுமுகம். இவர் சேலத்தை திமுகவின் கோட்டையாகவே வைத்திருந்தார். வீரபாண்டி ஆறுமுகத்தின் மறைவிற்கு பின்பு சேலம் அதிமுகவின் கோட்டையாக மாறிவிட்டது. சேலத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளை அதிமுகவும் அதிமுக கூட்டணி கட்சிகளுமே கைப்பற்றி உள்ளது. சேலம் வடக்கு தொகுதியை மட்டுமே திமுக கைப்பற்றி இருந்தது. திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரான திரு ராஜேந்திரன் அவர்கள் சமீபத்தில் அமைச்சராக்கப்பட்டார். இதுபோன்ற சூழ்நிலையில் சேலம் மண்டலத்தில் உள்ள 28 தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் ஆய்வு முடிவுகள் தற்பொழுது அறிவிக்கப்பட உள்ளது. சேலம் மண்டலத்தில் அதிக அளவு கொங்கு வேளாள கவுண்டர்களே நிறைந்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இருக்கிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து பட்டியலின மக்கள், வன்னியர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். பட்டியலின மக்களிலும் அருந்ததியர்கள் கணிசமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இது உள்ளது. இதேபோன்று நாயுடுகள், செங்குந்த முதலியார்கள், ரெட்டியார்கள், கோணார்கள் போன்றவர்களும் அதிக அளவு வசித்து வருகிறார்கள். சிறுபான்மையினரும் குறிப்பிட்ட சதவீதம் வசித்து வருகிறார்கள். இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக கொங்கு வேளாள கவுண்டர்களே உள்ளார்கள். அதே சமயத்தில் சேலம் மாவட்டத்தின் மேற்கு, வடமேற்கு பகுதிகளில் வன்னியர்கள் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், மறுமலர்ச்சி திமுக, IUML, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, STBI, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், முக்குளத்தூர் புலிப்படை போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, IJK, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் யாரோடு கூட்டணி என்பதை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் தங்கள் தலைமையில் கூட்டணி என அறிவித்துவிட்டது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்துள்ளார்கள். வரும் தேர்தலில் 4 முனை போட்டி நிலவ உள்ளது. அதன் அடிப்படையில் இந்த ஆய்வு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. முதல் மாவட்டம் சேலம். சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 தொகுதிகள் உள்ளது. இந்த 11 தொகுதிகளில் 6 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் மீதம் உள்ள 5 தொகுதிகளை மட்டுமே திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் எப்படியேனும் அதிக வெற்றியை பதிவு செய்துவிட வேண்டும் என திமுக சிறப்பாக சேலம் மாவட்டத்தை கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் சேலம் மாவட்டத்தின் பொறுப்பு சக்கரபாணி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எடப்பாடி அவர்களின் சொந்த மாவட்டம் என்பதனால் இந்த முறை சேலம் மாவட்டத்தில் அதிக வெற்றியை பதிவு செய்ய திமுகவும், அதே சமயத்தில் அதிமுகவோ சென்ற முறை 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். இந்த தொகுதிகளில் 11 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் மீதம் உள்ள 3 தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்களின் சொந்த மாவட்டம் ஆகும். எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ஆவார். இதேபோன்று திமுகவின் தற்பொழுதைய அமைச்சரான மதிவேந்தன் அவர்களின் சொந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆகும். தருமபுரி மாவட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக தருமபுரி மாவட்டம் பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு யாரோடு கூட்டணி வைக்கின்றதோ அவர்களுக்கு அதிக வெற்றி பதிவாகும் என்றாலும் கூட தருமபுரி மாவட்டத்தின் அரூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகளின் கோட்டையாக பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே இரு கட்சிகளுக்குமான கூட்டணி சம வாய்ப்பில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இந்த 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் மீதம் உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே தருமபுரி தொகுதியில் அதிமுகவே அதிக அளவு வெற்றியை பதிவு செய்துள்ளது. வரும் தேர்தலில் அது மாறும் என கூறப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம். இங்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இதில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் மீதம் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இரு கட்சிகளுக்கும் சமமான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும்
தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் இப்பகுதியில் அதிகமான வாக்கு வங்கியை பிரிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வன்னியர்களின் ஆதரவு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று நாம் தமிழர் கட்சிக்கும் இங்கு அதிக அளவு செல்வாக்கு உள்ளது. இவர்கள் அதிக அளவு வாக்கு வங்கியை பிரித்தால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறையும், அதிமுகவிற்கும் வெற்றி வாய்ப்பு குறையும் என்று கூறப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் சேலம் மண்டலத்தில் உள்ள 28 சட்டப்பேரவை தொகுதிகளில் 13 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும், மீதம் உள்ள 15 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி இப்பகுதியில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்று கூறப்படுகிறது. நன்றி.